மதிமயக்கும் சோலையில் இருக்கிற காளி தேவி. அந்த காளியின் கண்களை பார்க்குற யாரா இருந்தாலும் மதிமயங்கி போகிறாங்க, புத்தி பேதலித்து உலகத்தை மறந்து போகிறாங்க. இந்த காளி தேவியின் கண்களுக்கும் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த ஒரு சாம்ராஜ்யத்தோட அழிவுக்கும் என்ன சம்பந்தம்? சுவாரஸ்யம், விறுவிறுப்பு எல்லாம் கலந்த இந்த கதையை பார்க்கலாம் வாங்க. அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. வாங்க கதையை பார்க்கலாம். அன்னைக்கு தலை சிறந்த சிற்பியான மாயன் ஒரு விபரீத முடிவை எடுத்திருந்தான். அவன் வைகுண்டபுரத்தை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆமாம், வைகுண்டபுரம் அப்படின்னாவே வெளியுலக மக்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே விஷயம் மதிமயக்கும் சோலையும் அங்கிருக்கும் வினோதமான காளி கோவிலும் தான். அதை நோக்கி தான் அவன் பயணம் செஞ்சிட்டு இருந்தான். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவனோட தந்தையோட மரணம். அவனோட தந்தை மிக கை தேர்ந்த சிற்பியாக இருந்தவர். அவர் வினோதமான வடிவ முறைகளை எல்லாம் கற்று தெளிந்து அதை உருவாக்குறதுல வல்லவர். அப்படி ஒரு வினோத வடிவ முறையை உருவாக்கும் போது தான் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டார். ஏதோ சுழலுதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பித்து பிடிச்சு போனார். ஏதேதோ உளறினாரு. தன்னை யாரோ துரத்துறாங்கன்னு சொன்னார். இதெல்லாம் பார்த்து மனமுடிந்து போனா இந்த மாயன். அதுக்கப்புறமா கொஞ்ச காலத்திலேயே இந்த வைகுண்டபுரத்தை பற்றி கேள்விப்பட்டான். அங்கிருக்கிற காளி கோவிலையும் இதே மாதிரி நிலைமை. காளியின் கண்களை பார்க்குறவங்க எல்லோருமே பித்து பிடிச்சு போகிறாங்க, அதில் ஏதோ சுழலுதுன்னு கத்துறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட இவன் அப்படி வினோதமான அந்த ஊரை நோக்கி பயணத்தை தொடங்கிட்டான். பயணத்தை தொடங்கின அவன் பல குழப்பங்களோடு அந்த ஊர் எல்லையில் காலெடுத்து வச்சான். அங்கே அவன் முதல்ல கண்ட காட்சி ஒரு பெண்ணின் காட்சி தான். வயதான பெண்மணி ஒடிந்த கிளைகளை எல்லாம் பொறுக்கி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட பேர் பாண்டியம்மா. அந்த பாண்டியம்மாவை பார்த்து, இங்கே இந்த ஊருக்கு போகிற வழி எப்படின்னு சொல்கிறீங்களான்னு கேட்குறான். அப்போ தான் பாண்டியம்மா அவனை மேலும் கீழும் பார்க்குறா. கண்ணுக்கு மேலே கையை வச்சுட்டு, யாருப்பா நீயே அப்படின்னு கேட்க அவன் தன்னை பற்றிய விவரங்களை சொல்கிறான். என்னோட பேரு மாயன், நான் ஒரு பெரிய சிற்பி. இந்த ஊரில் இருக்கிற காளி கோவிலோட சிற்பத்தை ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லி முடிக்க கூட இல்லை. பாண்டியம்மாவுடைய முகம் பல கோணல்களாக மாறுச்சு. வேகமாக அவனை பார்த்து இந்த ஊரை விட்டு வெளியில் போன்னு கத்துனான். அவனுக்கு ஒன்றுமே புரியலை. அப்படியெல்லாம் நான் போக முடியாது. நான் இங்கே வந்திருக்கிற வேலை மிக பெரியது. என்னோட தந்தையின் மரணத்துக்கும் காளி கோவிலில் இருக்கிற மர்மத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. அதனால் நான் திரும்பியெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறான். அப்போது பாண்டியம்மாவின் முகம் கொஞ்சம் சாந்தம் அடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவனை ஆறுதலாக பார்த்துச்சு. இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு. பேராபத்து மிக்கது அந்த கோவில். அதில் காளியோட கண்ணை நீ பார்த்துட்ட, அதுக்கப்புறம் உன்னை நீ மறந்துட வேண்டியது தான். பித்து பிடிச்சு போயிடுவ. தேவையில்லாத வேலை இது உனக்கு. சின்ன பிள்ளையா இருக்கிற அப்படின்னு அவள் எவ்வளவோ அறிவுரை கூறியும் அவன் பிடிவாதம் பிடிப்பதை பார்த்துட்டு, சரி வா அப்படின்னு கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறான். அப்படி அந்த ஊருக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கும்போது இவனுக்கு மனசுக்குள்ளே அந்த ஊரை பற்றியும் அந்த காளி கோவிலை பற்றியும் ஏதாவது பாண்டியம்மா கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு குறுகுறுப்பு. அதனால் பாண்டியம்மா கிட்ட மெதுவாக பேச தொடங்குறான். அப்படி என்ன தான் ஆச்சு இந்த ஊருக்கு? காளி கோவிலில் ஏதோ மர்மங்கிறாங்க. இதை எல்லா மக்களும் நம்புகிறாங்க. ஊருக்கு வெளியிலையும் கூட அந்த பயம் பயங்கரமாக இருக்குது. மதிமயக்கும் சோலை அப்படின்னாவே பயங்கரமாக பேசப்படுது. இதையெல்லாம் என்ன கதை, கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க பாண்டியம்மா அப்படியே நின்னா. அவனை மேலும் கீழும் திரும்பவும் பார்த்தா. நீ பிடிவாதம் பிடிக்கிற. நான் கதையை சொன்னால் நீ ஒரு நிமிடம் கூட இங்கே நிற்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்ல தொடங்கினான். இந்த ஊரில் பல வருடங்களுக்கு முன்னால் பெரிய பெரிய சம்பவமெல்லாம் நடந்து போச்சு. அப்போல்லாம் இந்த ஊர் நல்லா தான் இருந்துச்சு. காளி கோவிலுக்கு வருடம் பொங்கல் வைப்போம். ஊரே ஜெகஜோதியாக இருக்கும். காளி கோவிலே களை கட்டி போயிருக்கும். இந்த ஊரில் இருந்து அரை மணி நேர தொலைவில் தான் அந்த காளி கோவில் இருக்குது. ஆனால் ஊர் மக்களையெல்லாம் விட்டு நான் கூட கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக தான் இருக்கேன் அந்த காளி கோவிலை ஒட்டி இருக்கிற ஒரு சிறிய குடிசையில். நான் கூட அந்த காளியோட கண்களை அவ்வளவு எளிதாக பாத்திர மாட்டேன். அதனால தான் எவ்வளவு காலம் தாக்கு பிடிச்சிருக்கிறேன்னா பாரேன் அப்படின்னு சொன்னான். அப்படி பொங்கலெல்லாம் வச்சு கொண்டாடின காளியை இப்போ சாபமாக பார்க்குறீங்களே இந்த மக்கள், ஏன் அப்படின்னு கேட்டான். அதற்கு அவள் ஒரு பெரிய மூச்சு விட்டா. அது எல்லாம் அந்த ஜமீன் குடும்பத்தால் வந்தது. அந்த ஜமீன் குடும்பத்தை பொண்ணு புவனமோகினி பண்ண வேலை. அவள் பொங்கல் அன்னைக்கு அந்த காளி கோவிலுக்கு வந்தா. பாதி மக்கள் பொங்கல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இரவு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சில பேர் மட்டும் கோவிலில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் ஜமீன்தார் புவனமோகினியை காணன்னு தேட ஆரம்பித்தார்.
அப்போது அங்கே இருக்கிற ஆட்கள் தீப்பந்தங்களோடு காளி கோவிலுக்கு பின்னால் இருக்கிற மதிமயக்கும் சோலைக்கு போனாங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் இடைமறிக்கிறான். அதென்ன மதிமயக்கும் சோலைங்கிற பேர்? ஏன் மதிய மயக்கிருமா அந்த சோலை அப்படின்னு கேட்க அதற்கும் அவள் விளக்கம் தந்தா. ஆமாம்மா, நிச்சயமாக மதிமயக்கிற சோலை தான். அங்கே காடு மாதிரி மரங்கள் பயங்கரமாக வளர்ந்துருக்கும், கருகும்முன்னு இருக்கும். அங்கே வழியே தெரியாது, இருக்கிற பாதைகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். நீ எந்த பக்கமாக போகிற, எந்த பக்கமாக வரணும் அப்படிங்கிறதே புரியாத அளவுக்கு குழப்பமாக இருக்கும் வழிகள் எல்லாம். அதனால தான் அதற்கு மதிமயக்கும் சோலைன்னு பேர். காளி கோவிலுக்கு பின்புறமாக தான் இது இருக்குது. அங்கே தான் ஆட்கள் போய் புவனமோகினியை தேடிக்கிட்டு இருந்தாங்க. கோவிலுக்கு வந்தவ திரும்ப வீட்டுக்கு போகாததுனால இந்த சோலைக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாலோ என்னவோ அப்படின்னு தேடி போனவங்களுக்கு அவளோட சவம் மட்டும்தான் கிடச்சிச்சு. அவளோட உடல் முழுக்க பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. நீல நிறமாக மாறி அவளோட முகமே அடையாளம் தெரியாமல் அப்படி ஒரு உப்பலாக இருந்துச்சு. எல்லோரும் அசந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவளை தூக்கிட்டு வந்து அரண்மனை மாதிரி இருக்கிற ஜமீனோட பங்களாவில் போட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு இது எப்படி நடந்துச்சு, எப்படி உடல் இப்படி நீல நிறமாக மாறுச்சு அப்படின்னு அசந்து போய் பார்த்துட்டு இருந்தாங்க. ஜமீன் கத்துனாரு, கதறினாரு. ஒரே ஒரு மகள் இப்படி இறந்து போயிட்டாலே, மதிமயக்கும் சோலையில் அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு கதறின அவர் எல்லா மக்களுக்கும் ஒரு அறிவுரையை சொன்னார். யாரும் அந்த காளி கோவிலுக்கும் போகாதீங்க, மதிமயக்கும் சோலைக்கும் போகாதீங்க, அங்கே ஏதோ ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கு அப்படின்னு சொன்னார். ஆனால் மக்கள் அதை கேட்குற மாதிரி இல்லை. காளி தேவி மீது பயங்கர பக்தி கொண்டிருந்தாங்க. அதனால் அடிக்கடி காளி கோவிலுக்கும் அந்த பின்னாடி இருக்கிற சோலைக்கும் போய் வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அதற்கப்புறமா தான் அவர் பேச்சை கேட்காம போன மக்களுக்கு எல்லாமே சில ஆபத்துக்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. சில பேர் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்தாங்க. காளியோட கண்களில் சாதாரணமாக இருந்த கண்மணி மின்ன ஆரம்பிச்சிச்சு. அந்த கண்கள் சுருள் சுருளாக மின்ன ஆரம்பிக்க மக்கள் எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. சில பேர் புத்தி பேதலிச்சு போனாங்க. இப்படி நடந்துட்டுருக்கிறத பார்த்த உடனே அந்த ஜமீன் சொல்கிறது உண்மைதான். இந்த சோலைக்குள்ளேயும் இந்த கோவிலுக்குள்ளேயும் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. காளியின் சாபத்துக்கு இந்த ஊர் ஆளாயிருச்சு. அதனால் இனி காளி கோவிலுக்கு நாம் யாரும் போகக்கூடாதுன்னு முடிவெடுத்தாங்க. அதையும் தாண்டி போகிறவங்க அங்கே மயக்கம் போட்டு விழறதும் பித்து பிடிச்சி வர்றதும் வழக்கமாக போயிருச்சு. இதுதான் இந்த ஊரோட கதை அப்படின்னு பாண்டியம்மா சொல்கிறத அசந்து போய் கேட்டுட்டு இருந்தான் மாயன். இது எல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு அந்த பாண்டியம்மாவை பார்த்து கேட்குறான். பாண்டியம்மா ஒரு கோபத்தோடு பார்த்தா. நடக்காமையா நாங்கள்லாம் சொல்கிறோம், கண்ணால் பார்த்த கதை இது அத்தனையும் அப்படின்னு சொல்ல அவன் அப்படியே அமைதி அடைகிறான். பாண்டியம்மாவை தேவையில்லாமல் பகைச்சிக்கிட்டா நம்ம காரியம் நடக்காது அப்படின்னு நினச்சானா என்னவோ பாண்டியம்மா கூடயே போனான். அவள் குடிசைக்கு பக்கத்தில் ஒரு சிறிய குடிசை ஒன்று இருந்துச்சு. அது அவ்வளவு வசதிப்பட்டதாக இல்லை. இருந்தாலும் நீ இன்னைக்கு தங்கணும் அப்படின்னா இங்கே தான் தங்கிக்கணும் அப்படின்னு சொல்ல அவனும் மூச்சு பேச்சு இல்லாமல் அங்கே தங்க ஆரம்பித்தான். அந்த குடிசை பாண்டியம்மா சொன்ன மாதிரி அந்த காளி கோவிலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருந்துச்சு. அங்கிருந்து ஊருக்கு போகணும் அப்படின்னா 20 நிமிடங்களுக்கு மேலே ஆகும். அதனால் பேசாமல் அன்னைக்கு பாண்டியம்மா குடிசைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சிறிய குடிசையிலேயே தங்கிக்கிட்டான். அவன் மனசு முழுக்க பாண்டியம்மா சொன்ன கதைகளும் அந்த புவனமோகினி நீல நிற உடலோடு அவன் முன்னாடி வந்து நிற்பது மாதிரியான கனவுகள் தோன்றி தோன்றி மறைஞ்சிச்சு. அவனால் நிம்மதியாக தூங்கவே முடியல. புரண்டு புரண்டு படுத்தான். மறுநாள் எழுந்ததும் அந்த பாண்டியம்மா கிட்ட நான் காளி கோவிலை போய் பார்த்துட்டு வரவா அப்படின்னு கேட்டான். அதற்கு பாண்டியம்மா சொன்னான், நீ தேவையில்லாத பிரச்சனையை விலை கொடுத்து வாங்க போகிறங்கிற, போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னான். நீங்கள் வரமாட்டீங்களா அப்படின்னு கேட்க, நான் அந்த கோவில் பக்கமாக போவேன், எக்காரணத்தை கொண்டும் காளியோட கண்களை மட்டும் நிமிர்ந்து பார்க்க மாட்டேன். அந்த காளியோட பாதத்தை பார்த்தபடியே அங்கே இருக்கிற சுள்ளிகளை பொறுக்கிட்டு வந்துடுவேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். மனசுக்குள்ளே பாண்டியம்மா சொன்ன கதைகளும் சிறிதளவு பயத்துடனும் அந்த கோவிலை நெருங்கி போயிட்டுருக்கான். அப்படி அவன் அந்த கோவிலை அடைந்தபோது அந்த சிலையை உற்று கவனித்து பார்க்குறான். மிகப்பெரிய சிலை தான். அந்த சிலையோட கண்மணிகளை உற்று பார்க்குறான். அவனுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. நல்லா கருப்பாக வட்டமாக சாதாரணமாக தான் இருக்குது. அந்த சிற்பம் கூட சாதாரண சிற்பம் மாதிரி தான் இருக்குது. கண்மணிகள் வட்ட வடிவமாக இருக்குதே தவிர அதில் எந்த ஒரு சுருளும் அவன் கண்ணுக்கு புலப்படவே இல்லை. இதை பார்த்தா மக்கள் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சவன் அந்த கோவிலை சுற்றி பார்க்குறான். அங்கே ஒரே இருட்டாக இருக்குது.
ஏன்னா மரங்கள் வளர்ந்து மூடி போயிருக்கிறனால இருட்டு படர்ந்து காணப்பட்டுச்சு. அப்படி அவன் அந்த கோவிலை சுற்றி பார்த்துட்டு மீண்டும் ஒரு முறை அந்த காளியோட கண்களை நிமிர்ந்து பார்க்குறான். நிமிர்ந்து பார்த்த ஒரு நொடிக்குள்ள அவனுக்குள்ள பல மாற்றங்கள். அந்த கண்மணி லேசாக மின்ன ஆரம்பிக்குது, சிகப்பு நிறமாக மாறுது, சுருள் சுருளாக தெரியுது. அப்போ தான் அவனோட அப்பாவோட நினைவு அவனுக்கு வருது. ஏதோ சுழலுதுன்னு சொன்னார்ல, அதே போல் இருக்கே அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டே பின்னோக்கி நடந்து போகும்போது அவன் அப்படியே மயக்கத்துக்கு உள்ளாகிறான். மயங்கிற சமயத்தில் அவன் காலில் பலமாக ஏதோ குத்துது. ஐயோ அம்மானு கத்தியபடி கீழே விழறான். குனிஞ்சு பார்த்தா அது பெரிய கண்ணாடி துண்டு. அது அவன் காலில் ஏறி ரத்தம் பீறிட்டு வந்துச்சு. அந்த நேரத்தில் அங்கே ஒரு பெண் ஓடோடி வந்தா. நான் நீங்கள் வரதை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். நீங்கள் இந்த பக்கமாக வரும்போதே எனக்கு தெரியும் ஏதாவது பிரச்சனையாக போகுதுன்னு. இந்த பக்கமெல்லாம் வரக்கூடாதுன்னு உங்களுக்கு யாரும் சொல்லலையா? ஊருக்கு புதுசாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா. அவளோட பேர் மல்லி. இந்த பக்கமாக ஆடு மேய்க்கிறவ. அவளுக்கு இந்த ஊர் விவகாரமெல்லாம் தெரியும். அதனால் அவள் பார்த்து நடந்துக்குவா. இப்போது இந்த கோவில் பக்கமாக இவன் வரதை பார்த்து அவள் பின்னாடி தொடர்ந்து வந்திருக்கிறா. ஏதாவது ஆபத்து நேர்ந்துருமோன்னு அவன் நினச்ச மாதிரியே இவன் காலில் மிகப்பெரிய கண்ணாடி துண்டு குத்தி கீழே விழுந்துட்டான். அவள் வந்து அந்த கண்ணாடி துண்டை லேசாக எடுத்து விடுறா. கட்டியிருந்த சேலையிலிருந்து ஒரு பக்கத்தை கிழித்து அவன் காலுக்கு கட்டு போட்டா. இனிமே இந்த பக்கமாக வராதிங்க, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போயிருங்க அப்படின்னு கை கூப்பி கும்பிட்டா. அவளை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான். கிராமத்துக்கே உரிய அப்பாவித்தனமான முகம், ரொம்ப அழகாக இருந்தா. அவளை பார்த்துட்டு உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டான். நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னு அவள் கொஞ்சம் பிடிவாதமாக பேசினான். அவனோ உங்கள் பேரை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல மல்லி அப்படின்னு சொன்னான். நீங்கள் எப்படி இந்த கோவிலுக்கு வரீங்க, உங்களுக்கு பயமாக இல்லையா அப்படின்னு கேட்க அவளோ நான் சிறு பிள்ளையிலேருந்தே இங்கே தான் வளர்ந்தேன். இந்த ஊர் கதையெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், கண் கூட பார்த்தும் இருக்கிறேன். அதனால் நான் பார்த்து நடந்துக்குவேன். காளியோட கண்களை மட்டும் எக்காரணத்தை கொண்டு நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இவனுக்கு இன்னும் ஆச்சரியம். உங்களுக்கு அந்த காளியோட கண்களில் இருக்கிற விசித்திரம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க அவளோ நான் பலர் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏதோ சுருள் சுருளாக தெரியும்பாங்க, அவ்வளவுதான், எல்லாம் காளியோட சாபம் அப்படின்னு அப்பாவியாக சொன்னான். அவனுக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. காளியோட சாபமா? எந்த காலத்தில் இருக்கிறீங்க? வெளி உலகத்தில் வந்து பாருங்கள், என்னென்னவோ நடக்குது. நீங்கள் கிராமத்தில் இருக்கிறனால இங்கே இருக்கிற கட்டுக்கதைகளை மட்டும் நம்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல அவளுக்கு கோபம் வந்துருச்சு. வேகமாக எழுந்தா. நீங்கள் எப்படியோ வீட்டுக்கு போங்க, ஆனால் நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் கேட்க நான் தயாராக இல்லை. எல்லாவற்றையும் கண்கூட பார்த்தவ. இப்படி பேசின பல பேர் தன்னோட சுயநினைவே மறந்து பித்து பிடிச்சி திரிகிறத என் கண்களால் பார்த்துருக்கேன் அப்படின்னு கோபத்தோடு அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. அவன் அடிபட்ட காலோடு குதித்து குதித்து எப்படியோ அந்த பாண்டியம்மாவின் குடிசைக்கு வந்து சேர்ந்தான். பாண்டியம்மா அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டா. காலில் என்ன காயம்? காளியோட கண்ணை பார்த்தியா அப்படின்னு சிரிப்போட கேட்டா. அதுக்கு அவன் கண்கள் விரிய ஓ நல்லா பார்த்தனே, நல்லா வட்ட வடிவமாக கருகருன்னு இருந்துச்சு அப்படின்னு சிரித்தபடியே சொல்லிட்டு அவனோட குடிசைக்குள்ளே போய் உட்கார்ந்தான். அவன் கையில் இன்னொரு பொருளையும் கொண்டு வந்திருந்தான். அது வேற ஒன்றும் இல்லை, ஒரு கண்ணாடி துண்டு காலில் குத்துச்சுல, அதையும் அவன் மறந்து கையோடையே எடுத்துகிட்டு வந்துட்டான். இதை எதற்கு நான் கையோட கொண்டு வந்தேன்னு தெரியலையே அப்படின்னு அதை ஒரு ஓரமாக வைக்க முயற்சி பண்ணும்போது தான் கையில் ஏதோ பிசு பிசுப்பாக படுது. அந்த கண்ணாடி துண்டில் பிசு பிசுன்னு ஏதோ ஒட்டி இருந்துச்சு. அது பார்க்க விளக்கெண்ணெய் மாதிரி இருந்துச்சு. என்ன இது விளக்கெண்ணெய் மாதிரி இருக்குது? முதல்ல இந்த கண்ணாடி துண்டும் விளக்கெண்ணையும் அங்கே எப்படி போயிருக்கும் அப்படின்னு ஆச்சரியத்தோடு அதை ஒரு ஓரமாக வச்சான். அவன் நடந்தது எல்லாம் மீண்டும் மீண்டும் அசை போட்டு பார்த்தான். அங்கே நடந்த சம்பவம் எல்லாமே அவனுக்கு திரும்பவும் இடம் போல ஓட ஆரம்பிச்சிச்சு. முதல்ல காளியோட கண்கள் வட்ட வடிவமாக கருமையாக தான் இருந்துச்சு. அதற்கு அப்புறமா திடீர்னு ஒரு வெளிச்சம், சுருள் சுருளா, அது இவன் மனசை மயக்க ஆரம்பிச்சிச்சு. மயங்குற நேரத்தில் அதை உடைக்கிற மாதிரி காலில் வலி. இந்த வலி தான் என்னை காப்பாற்றிருக்கு, இல்லைன்னா நானும் மயக்கம் போட்டு விழுந்திருப்பேன் அப்படின்னு நல்லா சிந்திச்சு பார்க்குறான். அந்த வெளிச்சமும் அந்த சுருள் சுருளாக வர ஒளியும் எங்கிருந்து வருது அப்படின்னு யோசித்தான். அவன் மயங்கி விழும்போது அங்கே ஒரே இருட்டாக இருந்துச்சு. ஏன்னா மரங்கள் எல்லாம் கவிந்து அங்கே கார் இருள பரப்பி இருந்துச்சு. அதனால் அங்கே எதுவுமே அவன் கண்ணுக்கு புலப்படவே இல்லை. கடைசியாக அந்த மல்லி சொன்னது கூட அவனுக்கு ஆச்சரியத்தை தான் கொடுத்துச்சு. அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் நம்புகிறாங்க அப்படின்னா இதில் ஏதோ ஒரு விசித்திரம் இருக்கும், இந்த சிற்பத்தில் ஏதோ ஒரு விசித்திரம் இருக்குது அப்படின்னு பலவாறு எண்ணிக்கிட்டே அங்கே உட்கார்ந்து அந்த குடிசையின் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருந்தான்.
ஆமாம், அந்த குடிசையின் ஜன்னல்ல இருந்து அந்த காளியோட முகம் மட்டும் தெளிவாக தெரிஞ்சிச்சு. இந்த குடிசை தான் காளி கோவிலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறனால காளியோட உருவம் இந்த ஜன்னல் வழியாக தெரியுது. அதையவே உற்று பார்த்துக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நேரத்தில் மீண்டும் காளியோட 2 கண்களும் செந்நிறமாக தெரிய ஆரம்பிக்குது. பக்கத்தில் இருந்தால் தான் அந்த சுருள் தெரியும் போல இருக்கு. இது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் அப்படின்னு யோசனையோடையே அன்னைக்கு தூங்கி போனான். மறுநாள் அவனுக்கு சும்மா இருக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. ஏன்னா அவனோட தந்தையின் மரணத்திற்கும் இந்த காளியின் கண்களுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. இதே சுருள் வடிவத்தை பார்த்து தான் அவனோட தந்தை சுழலுதுன்னு கத்தியிருக்கிறாரு. அவர் உருவாக்கின அந்த வினோத வடிவம் கூட அப்படி தான் இருந்துச்சு. அவர் இறந்ததுக்கப்புறமா அதையெல்லாம் ஒரு பெட்டியில் போட்டு மூடி வச்சுருந்தான். அதை எடுத்துகிட்டும் வந்திருந்தான். அதை நீக்கி பார்க்கறான். அங்கே சுருள் சுருளாக வித்தியாசமான கோடுகள் வரையப்பட்டிருந்துச்சு. இது எல்லாமே கணக்கீடு எடுத்து சரியான அளவில் சரியான முறையில் பண்ணப்பட்டது கிடையாது. சில கோடுகள் நெருக்கமாக இருந்துச்சு, சில கோடுகள் தள்ளி தள்ளி இருந்துச்சு. அதற்கு இடையில் அவர் ஏதோ சில பொடிகளை தூவி ஆராய்ச்சி செய்யும்போது தான் அவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுச்சு. அதற்கப்புறமா அதை எல்லாம் சுத்தமாக தேய்த்து எடுத்துட்டு ஒரு பெட்டியில் போட்டு இவன் மூடி வச்சுட்டான். இப்போது இதே மாதிரியான சுருள் வடிவம் தான் அவனுக்கு காளியின் கண்கள்லையும் தெரிந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதை யூகிக்க மட்டுமே முடிஞ்சிச்சு. அவன் தூரத்திலிருந்து அதை பார்த்தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வினாடிகள் தான் பார்த்தான். அதற்குள்ளே காலில் கண்ணாடி குத்திருச்சு, மதியும் மயங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவனால் சரியாக கணிக்கவே முடியல. இப்போ இவனுக்கு இவனோட தந்தை செய்த அந்த வடிவமைப்புகள் என்னன்னு தெரிஞ்சுக்கும் ஆர்வம் வந்துச்சு. அதை பற்றிய ஆராய்ச்சியில் அவன் இறங்கி தேடும்போது தான் தெரியுது, அது பல 1000 வருஷங்களுக்கு முன்னால் ஒரு சிற்பி கண்டுபிடித்த முறை அப்படின்னு. அந்த சிற்பி என்ன செய்தாருங்கிற விபரமும், அதனால் ஒரு சாம்ராஜ்யம் எப்படி அழிந்து போனது அப்படிங்கிற விபரமும் ஓலைச்சுவடிகளிலிருந்து அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஓலைச்சுவடிகளை படிக்க படிக்க அவனுக்கு பல விஷயங்கள் புலப்பட தொடங்குச்சு. சரியாக அந்த நேரத்தில் மல்லி அங்கே வந்து சேர்ந்தான். வந்தவகிட்ட என்ன விஷயம் அப்படின்னு ஆர்வமாக கேட்டான். அவளோ, இல்லை கண்ணாடி குத்துச்சே, எப்படி இருக்கிறீங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன், நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்னு அவள் கேட்டா. அவள் கேட்டது அவனுக்கு மன மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அவகிட்ட ஒரு விஷயம் கேட்கணுன்னு வெளியில் வந்தான். ஆமாம், நீ நிறைய பேர் பித்து பிடிச்சி திரிகிறாங்கன்னு சொன்னேல்ல, அவங்களில் யாரையாவது நீ பார்த்துருக்கியா? இப்போவும் அவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்க, அவளோ அவனை கூர்ந்து பார்த்து ஒரு விஷயத்த சொன்னான். அடுத்தவங்களை ஏன் பார்க்கணும்? என் வீட்டில் என்னோட அண்ணன் வர்மன்னு ஒருத்தர் இருக்கிறான். அவனை பற்றி ஊருக்கே தெரியும். அந்த ஜமீன்தாருடைய மகள் புவனமோகினி இறந்து போனாலே, அன்று இரவு இவனும் மதிமயக்கும் சோலையிலிருந்து வெளியில் வந்தான். வெளியில் வந்தவன் பித்து பிடிச்சவன் மாதிரி இருந்தான். அதுக்கப்புறமா யார்கிட்டையுமே சரியாக பேசவே இல்லை. என்கிட்ட கூட 1-2 வார்த்தை தான் இப்போ வரையிலும் பேசுகிறான். அவன் எப்போ எங்கே போகிறான்னு யாருக்குமே தெரியாது. அடிக்கடி அந்த சோலை பக்கமாகவே வெறித்து பார்த்துட்ருப்பான். திடீர்னு அந்த சோலைக்குள்ளேருந்து வெளியில் வருவான். இப்படி அவன் பித்து பிடிச்சி பல ஆண்டுகளாக தெரிஞ்சிட்ருக்கிறத நான் கண்கூட பார்த்துட்ருக்கிறேனே அப்படின்னு அவன் சொல்கிறான். இதை கேட்டதும் அவனுக்கு பேரதிர்ச்சியாக தான் இருக்குது. அப்போது நீ அதை பற்றி விசாரிக்கலையா, அவன்கிட்ட கேட்கலையா அப்படின்னு சொல்ல, அவன் பேசினா தானே கேட்க. அவன் எப்போதும் அந்த மதிமயக்கம் சோலையவே வெறிச்சு பார்த்துட்ருக்கான். இரவு நேரத்தில் திடீர்னு காணாமல் போயிடுறான். அவன்கிட்ட நான் எதுவுமே கேட்க முடியல, இதுதான் விதின்னு சொல்லி வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு அவன் சொல்கிறத கேட்ட அவன் ஆச்சரியப்பட்டு போனான். சரி, இன்று இரவு நாம் உன்னோட அண்ணனை பின்தொடர்ந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்க, அவளோ, நான் இரவு நேரத்துலலாம் அந்த சோலை பக்கம் எக்காரணத்தை முன்னிட்டும் வரமாட்டேன். எந்த ஒரு பெண்ணும் இரவு நேரத்தில் அந்த சோலைக்குள்ளே போகிறது ஆபத்து. ஏற்கனவே புவனமோகினியோட நிலைமை உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு சொல்ல, அவனோ சரி அப்போ நான் தனியாகவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது மல்லி வேறு வழி இல்லாமல் துணைக்கு வரதா சொல்கிறா. அன்னைக்கு இரவு அவங்க காத்துட்ருக்குறாங்க. அவளோட அண்ணனுடைய நடவடிக்கைகளை அவனும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தான். அவன் பித்து பிடிச்ச மாதிரி தான் தெரிகிறான், யாருக்கிட்டையும் பேசுறதில்ல. அப்படிப்பட்ட அவனை விசாரிக்கவும் முடியாது. அதனால் அவன் இரவு நேரத்தில் சோலைக்குள்ளே போனால் நிச்சயமாக பின்தொடர்ந்து போகணும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க மல்லியும் மாயனும். 2 பேருமே காத்துட்டு இருந்தது வீண் போகவே இல்லை. அவளோட அண்ணன் அந்த சோலைக்குள்ளே போய் மறைஞ்சான். இவங்களும் போனாங்க. காளி கோவில் முன்னாடி போய் நின்னாங்க. அந்த காளி கோவிலை அண்ணாந்து பார்த்தாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அந்த காளி கோவிலில் எந்த ஒரு சத்தமும் வரல, அதே மாதிரி எந்த ஒரு வெளிச்சமும் தெரியல. இவங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. அவங்க எதிர்பார்த்தது காளியோட கண்கள் மின்னும் அப்படின்னு. ஆனால் காளியோட கண்கள் இன்னைக்கு மின்னவே இல்லை. அந்த சுருள் வடிவம் தெரியவே இல்லை. ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த கண்களை உற்று பார்த்துட்டே இருந்தான்.
எதுவுமே தோணலை. அதற்கப்புறமா அந்த காளி கோயிலை சுற்றி நோட்டமிட தொடங்கினான். அப்போ திடீர்னு ஏதோ ஒரு பயங்கர சத்தம். அந்த சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்தாங்க. பக்கத்தில் இருந்த ஒரு மரத்துலேருந்து அந்த சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் அந்த திசையை நோக்கி அவங்க திரும்பினாங்க. அதற்கப்புறமா எனக்கு பயமாக இருக்குது, போகலாம் அப்படின்னு மல்லி சொன்னான். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை காளியோட முகத்தை பார்த்தான். இப்போது அவன் எதிர்பார்த்தது அங்கே நிறைவேற தொடங்குச்சு. ஆமாம், அந்த காளியோட கண்களில் ஒளிவட்டம் தெரிய ஆரம்பிக்குது. 2 கண்கள்லையும் சிவப்பு நிற சுருள் வடிவங்கள் தோன்ற ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் அவன் காளியோட கண்களை பார்க்கறத தவிர்த்தான். மல்லியையும் பார்க்க வேண்டான்னு சொன்னான். அந்த நேரத்தில் அவன் கவனிச்சது வேறொன்று. பார்த்துட்டு சரி வா மல்லி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு கிளம்பிட்டான். அவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பல மணி நேரமாக தூங்கலை. இரவு முழுக்க யோசனை பண்ணிகிட்டே இருந்தான். அந்த ஓலைச்சுவடியை திரும்ப திரும்ப படித்து பார்த்தான். அவங்க அப்பா செஞ்சு வச்ச அந்த வடிவங்களை திரும்ப திரும்ப எடுத்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தான். அவன் விடியற்காலை பொழுதுல தான் தூங்கவே ஆரம்பித்தான். மறுநாள் காலை மல்லியை போய் நேராக சந்திச்சான். நீ என்னோட உடனே காளி கோவிலுக்கு வான்னு கூட்டிகிட்டு போனான். கூட்டிகிட்டு போனவன் காளி கோவிலுக்கு போகலை, காளி கோவிலுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு மரத்துக்கு கூட்டிகிட்டு போனான். அந்த மரத்தை சுற்றிலும் கீழே சில கண்ணாடி துண்டுகள் இருக்கிறத காட்டினான். அன்னைக்கு என் காலில் குத்துச்சே ஒரு கண்ணாடி துண்டு ஞாபகம் இருக்கான்னு கேட்க ஆமாம் அப்படின்னா அதில் கீழே இருந்து ஒரு கண்ணாடி துண்டை எடுத்தான். அதை தொட்டு பார்க்க சொன்னான். அது பிசு பிசுப்பாக இருந்துச்சு, விளக்கெண்ணெய் பட்ட மாதிரி. அப்போ அவள் சொன்னா, ஆமாம் இதில் ஏதோ எண்ணெய் பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னா. இதில் விளக்கெண்ணெய் பட்டிருக்கு. இந்த கண்ணாடி துண்டுகள் எல்லாம் இந்த மரத்துக்கு கீழே கிடக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த மரத்தின் மீது யாரோ ஒரு மனிதன் உட்கார்ந்துக்கிட்டு சில வேலைகளை பார்த்துருக்கான். நான் ஓலைச்சுவடிகளில் படித்த விஷயம் நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லி தந்துச்சு. அதையெல்லாம் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதற்கு காரணகர்த்தா யாருங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல மல்லி ஆச்சரியப்பட்டு போனா. காளி கண்களில் தெரிகிறது சாபத்தினால் இல்லையா அப்படின்னு அவள் கொஞ்சம் வேகமாகவே கேட்க அவன் இல்லவே இல்லை, இது எல்லாமே ஒரு நுட்பத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய அறிவுபூர்வமான வேலை தான். அது என்னன்னு சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நீ எல்லா மக்களையும் ஜமீன்தாரையும் இங்கே கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்ல அவளும் அதை செய்கிறா. அங்கே ஜமீன்தார் ஊர் மக்கள் எல்லோருமே கொஞ்சம் பயந்தபடி தான் இருக்கிறாங்க. அந்த மரத்தை சுற்றி நிற்கிறாங்க. அந்த மரத்துக்கு கீழே இருக்கிற கண்ணாடி சில்லுகளை எடுத்தது மட்டும் இல்லாமல் அவன் விறுவிறுன்னு மரத்தின் மேலேயும் ஏறுறான். மரத்தின் மேலேருந்து நிறைய பொருட்களை எடுக்கிறான். அதில் விளக்கு, கண்ணாடி, செம்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது கூட சில துகள்களும் கலந்துருக்கு. இது எல்லாவற்றையும் எடுத்தபடியே கீழே இறங்குறான். இந்த விஷயங்களை வச்சு தான் காளியோட கண்களை இயக்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மனிதன் இயக்குறானா இல்லை சில பேர் சேர்ந்து இயக்குறாங்களான்னு தெரியாது. இது எல்லாமே நான் ஓலைச்சுவடிகளில் படித்ததை வச்சு சொல்கிறேன். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் இருந்துச்சு. அந்த சாம்ராஜ்யம் சீக்கிரமாக நாகரிகத்தை பின்பற்ற தொடங்குச்சு. அதை பார்த்துட்டு இருந்த ஒரு சிற்பி சிற்பக்கலையிலையும் வளர்ச்சியை கொண்டு வரணும்னு நினச்சார். அதனால் அவர் கணிதத்தையும் சிற்பத்தையும் சேர்த்து சில கோட்பாடுகளை உருவாக்கி வடிவங்களை உருவாக்கினார். அப்படிப்பட்ட வடிவங்களை உருவாக்கி அதை வைத்து நிறைய பேர்த்த கட்டுப்படுத்த முடியும்னு நினச்சார். மனித மனங்களை கட்டுப்படுத்தும் ஒரு சிற்பத்தை செய்ய ஆசைப்பட்டார். அவரோட ஆசை சரியானதா தவறானதான்னு தெரியாது. ஆனால் அந்த ஆசையினால் அந்த சாம்ராஜ்யம் மொத்தமுமே அழிஞ்சு போச்சு. அவர் செய்த அந்த மாதிரியான சிற்பத்தை ஒருவன் கைப்பற்றினான். மக்களை எல்லாத்தையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தான். அதை வைத்து சாம்ராஜ்யத்தை தன்வசப்படுத்தலாம்னு நினச்சான். ஆனால் அது அவனையே அழிச்சிருச்சு. அதனால் அந்த சாம்ராஜ்யம் மொத்தமும் மண்ணோடு மண்ணாக சரிஞ்சு போயிருச்சு. இப்படிப்பட்ட வடிவமைப்பு கொண்ட அந்த முத்திரை சிற்பம் என்னோட தந்தை செய்ய முயற்சி பண்ணியிருக்காரு. அதை தான் நான் பெட்டியில் வச்சுருக்கேன் அப்படின்னு எடுத்து காட்டுறான். இந்த முறையான முத்திரையை வேறு யாரோ கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. அவங்க தான் மற்ற மக்களின் மனங்களை ஈர்ப்பதற்காகவும் கட்டுப்படுத்துறதுக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏணி கொண்டு வர சொன்னான். அந்த ஏணி மீது ஏறி காளியின் கண்கள் கிட்ட போனான். அங்கிருக்கிற கண்மலரை பெயர்த்து எடுத்தான். எல்லா மக்களும் கதறினாங்க. அப்போது கவலைப்படாதீங்க, இந்த கண்மலர் ஏற்கனவே பெயர்த்து எடுக்கப்பட்டு இதோ இந்த சுருள் வடிவிலான சிற்ப முத்திரை பதிக்கப்பட்டிருக்குது காளியோட கண்களில் அப்படின்னு அதை எடுத்துகிட்டு வந்து இறங்கி காட்டினான். இந்த முத்திரை மீது செம்பு தகடு, கண்ணாடி, விளக்கு ஒளி இதெல்லாம் வச்சு யாரோ ஒருத்தர் அதை இயக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த
ஒளி தான் அந்த கண்மலரில் பட்டு தூவப்பட்டு இருந்த பொடிகள் மின்னும் போது அங்கே சுருள் வடிவம் தோன்ற ஆரம்பிக்குது. இந்த சுருள் வடிவத்தை தொடர்ந்து யார் பார்த்தாலும் அவர்களுடைய மனம் பாதிக்கப்பட்டுரும், யாரோ கட்டுப்பாட்டில் போயிடும். அதனால் அவங்க பிதற்ற ஆரம்பிப்பாங்க, தன்னிலை மறப்பாங்க அப்படிங்கிறத அந்த ஓலைச்சுவடிகளில் போட்டிருக்குதுன்னு சொல்லி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறான். அதை பார்த்த உடனே தான் எல்லாருக்கும் புரியுது இந்த வேலையை செஞ்சது யாராக இருக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ அவன் எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறான். இதையெல்லாம் செய்கிறது வள்ளியோட அண்ணன் வர்மன் தான் அப்படிங்கிறான். எல்லாருக்கும் அதிர்ச்சி. அவன் தான் பித்து பிடிச்சிருக்கானே, அவன் எப்படி செய்ய முடியும்? அதாவது ஜமீனோட மகள் இறந்து போனதுக்கும் அவன் தான் காரணங்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, அது பற்றி எனக்கு தெரியாதுங்கிறான் மாயன். ஆனால் இந்த வேலையை செய்கிறது அவன்தான். ஏன்னா நேற்று இரவு அவன்தான் இந்த மதிமயக்கும் சோலைக்குள்ளே போய் மறைஞ்சான். அதுக்கப்புறமா அங்கே எங்களோட கவனத்தை திசை திருப்புவதற்காக மரத்தில் இருக்கிற ஒரு கிளையை உடைச்சான். அந்த சத்தம் கேட்டு நாங்கள் திரும்புகிற நேரத்தில் அவன் கையில் இருக்கிற கருவிகளை வச்சு அந்த காளியோட கண்ணை இயக்க ஆரம்பிச்சிட்டான். இதை எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, அந்த மர கிளைகளுக்கு இடையில் அவனோட நிழலுருவத்தை நான் நல்லா கவனித்தேன் அப்படிங்கிறான். மல்லி ஆச்சரியமாக அவனை பார்க்குறா. அந்த நேரத்தில் நானும் கூட தானே இருந்தேன், நம்ம 2 பேரும் காளியோட கண்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் சொல்கிறான், உன்னையும் சேர்த்து காளியோட கண்ணை பார்க்கக்கூடாதுன்னு தானே நான் சொன்னேன். அந்த நேரத்தில் நான் மரத்தில் இருந்து வந்த சத்தம் வந்த திசையை தான் கவனிச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறான். அப்போது என் அண்ணன் தான் இது எல்லாத்துக்கும் காரணமா? என்னால் நம்பவே முடியலையேன்னு மல்லி ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனான். அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து வர்மனை சபையில் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அதுவரையிலும் யார்கிட்டையும் பேசாமல் உம்மன் இருந்த அவன் அப்போ பேச தொடங்கினான். ஜமீன்தார் அவனை பிடிச்சி உழுக்கிறாரு. என்னுடைய மகள் புவனமோகினியை நீ என்ன பண்ணுன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் அவன் முதன்முறையாக வாய் திறந்தான். புவனமோகினி தானாக தான் இறந்து போனான். நான் அவளை எதுவுமே செய்யலை. நான் அவளை காதலிக்கிற வேலையை மட்டும்தான் செஞ்சேன். ஆனால் அவளோ வேற ஒருத்தனை ரகசியமாக காதலிச்சிட்டு இருந்தா. அவனை இந்த மதிமயக்கும் சோலையில் சந்திக்க தான் அவள் அன்னைக்கு வந்தா. அப்போது நானும் அவளை பின்தொடர்ந்து போனேன். அவள் காதலனை தேடி போகிற இடத்துல அவன் அன்னைக்கு வரலை. நான் அவளை கண்காணிச்சுக்கிட்டே மரத்தின் மீது உட்காந்துட்டு இருந்தேன். அப்போது அவள் என்னை கவனிச்சிட்டா. நீ எங்கே இங்கே அப்படின்னு என்னை நோக்கி வரும்போது வழியில் ஒரு நாகம் படுத்திருந்திருக்கு. அதை தெரியாமல் அவள் மிதிக்க அது அவளை தீண்டிருச்சு. அது தீண்டிட்டு ஓடுறத பார்த்தன்னா வேகமாக மரத்துலேருந்து இறங்கி வந்து அவளை உழுக்கினேன். ஆனால் அது உடனடியாக அவள் உடல் முழுக்க பரவி நீல நிறமாக மாறிடுச்சு. அதற்கப்புறம் நான் கையில் வச்சுருந்த மண்வெட்டியால் அந்த நாகத்தை அடிக்கலான்னு வீசும்போது அது மண்ணில் பட்டு அங்கிருந்து கருப்பு நிறத்தில் ஏதோ ஒரு பொருள் வெளியில் தெரிஞ்சிச்சு. அப்போ தான் அந்த பொருளை நான் கையில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அவள் உடல் நீல நிறமாக மாறுறதை பார்த்த உடனே எனக்கு பயமாயிருச்சு. மீண்டும் மரத்தின் மீது ஏறி உட்காந்துக்கிட்டேன். அந்த நேரத்தில் நான் கையில் எடுத்திருந்த பொருளை பார்த்தேன். அது கருமை நிறத்தில் வட்ட வடிவமாக இருந்துச்சு. அதை பார்க்கவே வினோதமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் அவளை தேடிக்கிட்டு தீப்பந்தங்கள் எடுத்துக்கிட்டு ஆட்கள் வரும் பொழுது அந்த தீப்பந்த வெளிச்சம் நான் வச்சிருந்த கருமையான நிற பொருள் மீது பட்டு ஒளிர ஆரம்பிச்சிச்சு. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் மயங்கிட்டேன். மரத்தின் மீதே மயங்கி படுத்து கிடந்தேன். அதுக்கப்புறமா மறுநாள் தான் நான் அந்த சோலையிலிருந்தே வெளியில் வந்தேன். அப்போ தான் எல்லோரும் என்னை கவனிச்சாங்க. அதற்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு நாகம் தீண்டப்பட்ட அவள் இறந்து போயிட்டா அப்படிங்கிறது. அதற்கப்புறம் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த பொருளை வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். என்னுடைய அறிவு கேட்டுன வரலும் இது ஏதோ மதிய மயக்கிற வேலையை செய்கிற பொருள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அதை வைத்து நான் பல வித்தைகளை செய்ய கற்றுக்கிட்டேன். இதை வைத்து மக்கள் மனங்களை கட்டுப்படுத்தலாம், மக்களை பயமுறுத்தலாம் அப்படின்னு நினச்சேன். என்னுடைய காதலை நிராகரித்தவ இறந்து போயிட்டா. என்னை இந்த ஊர் மக்கள் ஒரு மனிதனாக கூட மதிச்சதே கிடையாது. அப்படிப்பட்ட இவர்களை பயமுறுத்தணும்னு நினச்சேன். அதற்காக காளியின் கண்களை பெயர்த்தெடுத்துட்டு இந்த பொருள் மாதிரியே இன்னொன்றை செய்து அந்த காளியின் 2 கண்களிலும் பொருத்தினேன். எப்போதும் காளிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்திலேயே குடியிருப்பேன். அங்கே தான் இந்த செப்பு தகடு, கண்ணாடி, விளக்கொளி இதையெல்லாம் பயன்படுத்தி வர்றவங்களை திசை திருப்பி இந்த ஒளியை அந்த கண்மலரில் படுற மாதிரி செஞ்சு ஒளிர வைப்பேன் அப்படின்னு சொன்னான். அதாவது அவன் கிளையை முறித்தோ அல்லது கல்லை எறிந்தோ சத்தம் எழுப்புவான். அந்த நேரத்தில் அவங்க பயத்தினாலும் கவனச்சிதறலினாலும் அங்கே என்ன நடக்குதுன்னு கவனிக்க தவறுவாங்க. அந்த நொடியை பயன்படுத்திக்கிட்டு அவன் அந்த விளக்கை கண்ணாடி முன்னாடி காட்டி ஒளிர செய்வான். அந்த ஒளி அந்த காளியின் கண்களில் இருக்கிற வட்ட வடிவமான சுருளில் பட்டு ஒளிர ஆரம்பிக்கும். அதற்கு சில படிக பொருட்களை அதில் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னான். இப்படி அவனோட தந்திரமும் புத்திசாலித்தனமும் சேர்ந்து மக்களை பயமுறுத்த பயன்பட்டிருக்குது.
இப்படி அவன் சொல்லி முடிக்க அங்கே இருந்த எல்லோரும் வாய் பிளந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இவ்வளவு நாளாக ஒரு மனிதன் இந்த ஊரையே ஏமாத்திருக்கான், அது கூட தெரியாமல் முட்டாளாக இருந்திருக்கிற மீன் தங்களையே நொந்துக்கிறாங்க. மல்லிக்கு அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஆச்சரியமாக இருக்குது. தன் வீட்லேயே இருக்கிற அவனை இப்படி கவனிக்காமல் விட்டுட்டமேனு அவள் ஆச்சரியமாக பார்க்குறா. இப்படி இருக்கிற அவனை அந்த ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து அடிக்க முன் வராங்க. அந்த நேரத்தில் அவன் கூட இருக்கிற மல்லி தடுக்கிறா. என்னோட அண்ணனை தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க, அடிக்காதீங்க அப்படிங்கிறா. அப்போ தான் அந்த சிற்பி அவன் பக்கத்தில் வந்து, உனக்கு நிறைய திறமைகள் இருக்குது, உனக்கு புத்திசாலித்தனமும் இருக்குது, அப்படி இருக்கும்போது அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தாமல் இப்படி தீமைக்கு பயன்படுத்திட்டியே அப்படின்னு அறிவுரை சொல்கிறான். மாயனின் அறிவுரையை கேட்ட அவன் தலை குனிந்து நிற்கிறான். அந்த ஊர் மக்கள் முன்னாடி நான் செய்த தவறுக்கு என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்குறான். அதற்கப்புறம் ஊர் மக்கள் நீ இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ தான் மாயன் தன்னோட கதையை சொல்கிறான். தன்னோட தந்தை இது போல் ஒரு சுருள் வடிவத்தை செய்து தான் மரணிச்சு போனார். அது என் மனசை ரொம்ப பாதிச்சிச்சு. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தான் இந்த வைகுண்டபுரத்துக்கே வந்தேன். இங்கே வந்து பார்த்தா என்னோட அப்பாவோட திறமையை ஒத்த ஒரு மனிதனை பார்க்குறேன். ஆனால் அவன் தவறான காரியத்துக்கு அதை பயன்படுத்திட்டான். அது தவறாக இருந்தாலும் அவனுக்கு திறமை இருக்குது, அதனால் இவனை சிற்ப தொழிலுக்காக என் கூட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறான். மல்லி அவனை கையெடுத்து கும்பிட்றா. அந்த நேரத்தில் மல்லியை பார்த்து நீ என்னை திருமணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறான். அவள் அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் மாயனுக்கு அந்த விருப்பம் ஏற்கனவே இருந்துச்சு. அதனால் மல்லி அவனை திருமணம் பண்ணிக்க சம்மதம் தெரிவிக்கிறா. இப்போ வைகுண்டபுரத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. காளி கோவில் பழைய மாதிரியே சரியாக மாயன் ஒரு வேலையை செஞ்சான். மீண்டும் காளியோட கண்களை பழைய மாதிரியே சாதாரணமாக செஞ்சான். அதற்கப்புறம் மக்கள் அந்த காளி கோவிலை வழிபடுறதுக்கு தொடங்கினாங்க. மாயனும் வர்மனும் மல்லியும் சேர்ந்து வைகுண்டபுரத்தை விட்டு பிரச்சனைகளை தீர்த்துட்டு வெளியில் கிளம்புனாங்க. இதற்கப்புறம் வர்மன் தன்னுடைய திறமைகளை பயன்படுத்தி மாயனுக்கு உதவியாக பல சிற்ப தொழில்களை செய்து முன்னேற்றம் கண்டாங்க. தனி திறமை இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதை நம்ம எந்த விஷயத்துக்காக பயன்படுத்துகிறோம், நன்மைக்கா தீமைக்காங்கிறது தான் முக்கியம். இது போல் மீண்டும் நல்ல கதைகளோடு சந்திப்போம். நன்றி.